ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்க ஒரு ஏசியை ரீஇன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அவங்க. நமக்கு தெரியாது, நம்ம ஏரியாவிலே நமக்கு சப்ஸ்கிரைபர்லாம் ரொம்ப இருக்காங்க அப்படிங்கிறது. அவங்க டேரெக்டாக நமக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம கால் பண்ணி கேட்டுட்டு சைட்டுக்கு போயிட்டோம். சைட்டு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடி பக்கத்தில் கண்டனூர் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம். அங்கே தான் நம்ம போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா இது என்ன ஏசின்னு பார்த்தீங்கன்னா ஹிட்டாச்சி கஸ்டமர் வந்து ஒரு 2 இயர்ஸ் இருக்கும். 2 இயர்ஸ் இங்கே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அது நம்ம போயிட்டு செக் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி காட்டிட்டு அதுக்கப்புறம் கேஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அன்இன்ஸ்டால் பண்ணி நம்ம அவங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹிட்டாச்சியில் 1.5 டன் நார்மல் நான் இன்வெர்ட்டரு. இது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் தெரியாதவங்களுக்கு மட்டும் சொல்லிடுறேன். நம்ம ஃபஸ்ட்டு ஏசி ஆன் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் நம்ம செக்ஷன் லைனை டிஸ்சார்ஜ் லைனை க்ளோஸ் பண்ணுறோம். டிஸ்சார்ஜ் லைனை க்ளோஸ் பண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம்னா கேஸ் எல்லாமே போய் கம்ப்ரஸரில் ஸ்டோர் ஆகிரும். அதுக்கப்புறம் நம்ம செக்ஷன் லைனையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு மெயினை போய் ஆஃப் பண்ணிவிட்டு பைப் லைன் ஒயரிங் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பைப் லைன் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அவுட்டோர் வெண்ட் இன்டோர் வெண்ட் ரெண்டுமே ரிமூவ் பண்ணிட்டோம். இது பார்த்திங்கன்னா பேக் சைடு வந்து அவங்க கஸ்டமர் ஆல்ரெடி அவங்க இன்ஸ்டலேஷன் பண்ணியிருந்தது பார்த்திங்கன்னா டெக்னீஷியன் வந்து யூ பெண்டோ எல் பெண்டோ போடாமல் தான் பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்து யூ பெண்டு தான் போட்டு பண்ணி கொடுத்தோம். எதுக்காண்டி நம்ம யூ பெண்ட் போடுறோம் அப்படின்னா ஃபியூச்சரில் நம்ம டேரெக்டாக பைப் லைன் மேலே எடுக்கும்போது மழை பெய்யும் போது கண்டிப்பாக வாட்டர் லீக்கேஜ் உள்ளே வரும். அதே போல் ஹோல்ஸ் போடுறது ஸ்லோப்பிங் வைக்காமல் சில பேர் போடுறாங்க. அப்படி வைக்கும்போதும் கண்டிப்பாக வாட்டர் லீக்கேஜ் வரும். இது நம்ம இன்னொரு லொக்கேஷனுக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கேயே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்டோர் அவுட்டர் ரெண்டுமே நம்ம செக் பண்ணிவிட்டு ஜென்ரலாக சர்வீஸ் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தோம். இது பைப் லைன் பார்த்திங்கன்னா ஓல்டு பைப் லைன் மேக்ஸிமம் நம்ம ஃப்ளாரிங் செக் பண்ணுறது பெஸ்ட்டு. நியூ ஏசி பிரச்சனை இல்லை. ஓல்டு ஏசியாக இருந்தால் கண்டிப்பாக ஃப்ளாரிங் செக் பண்ணிவிட்டு ஃப்ளாரிங் சரியாக இருக்கா இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு திரும்ப ஃப்ளாரிங் பண்ணுறது பெஸ்ட்டு. அங்கேயே ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தது வந்து நம்ம கஸ்டமர் ஒயிட் டேப் ரொம்ப ரஸ்ட்டாக இருந்தது, திரும்ப எனக்கு டேப்பு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்மளும் அதே மாதிரி கஸ்டமருக்கு அங்கே எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நீட்டாக அவங்களை டேப் போட்டே கொடுத்துறோம் சார். சொல்லி டேப்லாம் நம்ம டேப்லாம் சுற்றிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு செக் பண்ணி காட்டினோம். கஸ்டமர் ஓகே. பேக் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக தெரியும், நம்ம யூ பெண்ட் போட்டு தான் பைப் லைன் மேலே எடுத்திருப்போம். வாட்டர் லைன் அதே போல் சைடில் ஒரு செட்டு மாதிரி இருந்தது. கஸ்டமர் அது மேலே விடுங்க, எனக்கு சன்சைட் மேலே விட்டால் பாசி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தாங்க. அதையும் இன்ஸ்டால் பண்ணி அதையும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு கஸ்டமருக்கு அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஏசி ஆன் பண்ணோம். ஏசி ஆன் பண்ண பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே வராது. ஹிட்டாச்சியில் ஒரு சில மாடல் மட்டும் தான் டிஸ்பிளே வரும். இதில் டிஸ்பிளே வராது. ரிமோட்டில் நம்ம எல்லா ஆப்ஷனுமே பார்த்துக்கணும். கஸ்டமர் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததுனால அவங்களுக்கு ரிமோட் டெமோ வந்து நம்ம சொல்கிறதுக்கு ஈஸியாக இருந்தது. இருந்தாலும் அவங்க யூஸ் பண்ணுறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம இருந்தாலும் நம்ம சைடு இருந்து சொல்ல வேண்டியது நம்ம ஒரு கடமைக்கு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அங்கேருந்து கஸ்டமர் ஓகே கூலிங் செக் பண்ணிட்டாங்க, ஓகேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம அங்கேருந்து செக் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிவிட்டு செக் பண்ணி காட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோவில் எதனா டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டேரெக்டாக வாட்ஸ்அப் லிங்கில் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.